அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டை குறிவைத்திருக்கும் குரு பகவான் புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்பட்டாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைவது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானுடைய பார்வையில் புதன் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் மற்ற அனைத்து கிரகங்களின் பார்வையிலும் குரு சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறார். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனி பகவானின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. குருவின் பார்வையிலும் சனி சமகிரகமாக இருப்பதால் சமகிரகமாக உள்ள குரு பகவான் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 2024ஆம் ஆண்டில் நுழையக்கூடிய தருணம் என்பது இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்குங்க. அதில் ஒரு இடமான 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். எனவே அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது. இதுவரை ராசியின் அதிபதியினுடைய ஜென்மசனி ஆதிக்கம் அதீதமாக இருந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால் பல விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்பட்டது. தற்போது முற்றிலுமாக ஜென்மசனியின் ஆதிக்கம் விலகி இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியாக இருந்தாலும் கடைசி காலகட்டமாக இருப்பதால் குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மையும் யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. தற்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் சஞ்சரிக்க போகிறாருங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சகாயாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ற்கு வருவதால் 2024ஆம் ஆண்டை குறிவைத்து புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக மாற்றுகிறாருங்க. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைகிறது, வலுப்பெறுகிறது. குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சங்கடங்கள் விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக காணக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட மிக சிறந்த மாறுதலை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் வலுவாக சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சுப விரயங்கள் அதிகரிக்கும், பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்ய முடியும். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் விலகும், தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். அது மட்டுமல்லாது விரய செலவுகள் கட்டுக்குள் வரும், சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய முதலீடு புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த அமைப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மீண்டும் வலுவாக அமரப்போகிறாருங்க. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழையக்கூடிய குருவின் அமைப்பு பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. அதை விட குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது 9 மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க குரு பகவான். பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுப்பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிறைந்த நன்மையும் யோகமும் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகள் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகும், காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகின்றன. பண வசதி குறைவு உள்ளிட்ட பல பணிகள்
பணிகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் குடும்ப வெற்றியை உரித்தாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட இணைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. சொந்தமாக வீடு, நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் புதையல் கிடைக்கக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்பட்டு ரெட்டிப்பு நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிரந்தர வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறதுங்க. அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான மிக சிறந்த யோக பலனும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி வேலை இல்லை என்ற சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக உற்பத்தியை அதிகரித்து கொடுக்க போகிறார். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிதாக விற்பனை நிலங்கள் துவங்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. ராசியின் அதிபதியும் தனஸ்தானத்தில் பாதசனியாக அமர்ந்திருப்பதால் பல சங்கடங்கள் விலகுகிறது. எனவே உத்தியோக ரீதியாக அரசு சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் தொழில் ரீதியாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கலைத்துறை ரீதியாக இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிய திரைப்படம் தயாரித்தல் உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் ரெட்டிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றுகிறார் குரு. 7.5 சனியின் பிடியில் சிக்கி தவித்த உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. 5.5 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்த சூழ்நிலையில் தற்போது மிகப்பெரிய மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 குறிவைத்து கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான். எனவே இந்த தருணத்தில் நிம்மதி அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும். கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்தி படிப்பதால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தேர்வுகளில் வெற்றியும் நிறைந்து கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் குரு. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பு வீண் போகாது. நீங்கள் நினைத்ததை விட விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும். புதிதாக கால்நடை வளர்ப்பிலும் மிகப்பெரிய அளவில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டபடி புதியதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள்ல பெண்மணிகளுக்கு நல்ல காரிய வெற்றி கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையும் அலுவலக சூழ்நிலையும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாறுகிறது. கடைசி நேரத்தில் ஏற்பட்ட பண பற்றாக்குறை உள்ளிட்ட பல நெருக்கடிகள் தீரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணம் மகிழ்ச்சியும் ரெட்டிப்பு நன்மையும் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.